வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த உளவியல் கையேட்ட பார்த்தேன். அதுல ஆக்கத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி பத்தின பகுதி என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. அப்படியா? என்ன விஷயம்? ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் எல்லோரும் திங்க் அவுட் சைடு த பாக்ஸ்னு சொல்றாங்களே தவிர, அந்த பாக்ஸை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. உண்மைதான். இந்த ஆக்கத்திறன்கிறது சிலருக்கு மட்டும் வர ஒரு வரமா, இல்ல நாமளும் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா? இன்னைக்கு இந்த கையேட்டை வச்சு ஆக்கத்திறனோட அந்த ரகசியத்தை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இது ரொம்ப சரியான கேள்வி. இந்த கையேடு சொல்றபடி ஆக்கத்திறன்கிறது பாட்டு பாடுறது, படம் வரையறதுன்னு, அதாவது கலை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. ஓ, அது ஒரு பிரச்சனைய தீர்க்கிற ஒரு முறை, ஒரு புது ஐடியாவை கண்டுபிடிக்கிற ஒரு செயல்பாடு. நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் குழப்பிக்கிற ஒரு விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்திடலாம். சொல்லுங்க. புத்திசாலித்தனத்துக்கும், அதாவது இன்டெலிஜென்ஸ்க்கும் இந்த ஆக்கத்திறனுக்கும் என்ன சம்பந்தம்? இத புரிஞ்சாலே பாதி கதை நமக்கு புரிஞ்ச மாதிரி. ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. பொதுவா புத்திசாலியா இருக்கிறவங்க தான் ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது உண்மையா? அதுதான் இல்ல. இந்த கையேடு அது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஐக்யூ டெஸ்ட்ல அதிக ஸ்கோர் வாங்குற எல்லோருமே பெரிய கிரியேட்டிவா இருக்கணும் எந்த அவசியமும் இல்ல. ஓ, அப்படியா? ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிறவங்க கிட்ட ஓரளவுக்கு நுண்ணறிவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே. சுருக்கமா சொல்லணும்னா, கிரியேட்டிவிட்டிக்கு இன்டெலிஜென்ஸ் ஒரு அடிப்படை தேவை. ஆனா இன்டெலிஜென்ஸ் மட்டுமே இருந்தா நீங்க கிரியேட்டிவ் ஆயிட முடியாது. சரி, அப்போ வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் இல்லேனா ஆக்கத்திறனை எப்படித்தான் வரையறுக்கிறது? உளவியலாளர்கள் இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா? ஒரு சிங்கிள் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. ஆனா பல அறிஞர்கள் இத ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிருக்காங்க. அவங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமா சொல்ற 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னது? ஒன்னு, ஒரு யோசனை ஆக்கத்திறன் மிக்கதுன்னு சொல்லணும்னா அது முற்றிலும் புதுசா இருக்கணும். 2வது, அது பயனுள்ளதா இருக்கணும். பயனுள்ளதா இருக்கணுமா? ஆமா. சும்மா விசித்திரமா ஒரு யோசனை சொன்னா அது கிரியேட்டிவிட்டி ஆகிடாது. உதாரணத்துக்கு, ஸ்டெயின்பர்க்ங்கிற உளவியலாளர் என்ன சொல்றாருன்னா, பயனுள்ள விளைவுகளை தரக்கூடிய முற்றிலும் புதியன உருவாக்கும் திறன் தான் ஆக்கத்திறன். அந்த பயனுள்ள புதியங்கிற வார்த்தைகள் தான் இங்க ரொம்ப முக்கியம். கரெக்ட். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறது மட்டும் கிரியேட்டிவிட்டி இல்ல. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வச்சு ஒரு புது கோணத்துல பாக்குறதும் கூட கிரியேட்டிவிட்டி தான் இந்த கையேடு சொல்லுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. நைட் அப்படிங்கிறவரு இதை ரொம்ப அழகா சொல்றார். ஏற்கனவே இருக்கிற ஐடியாகளை வச்சு அதுக்குள்ள யாரும் பார்க்காத ஒரு புது தொடர்பை கண்டுபிடிக்கிறது தான் ஆக்கத்திறன். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நம்ம வீட்ல இருக்கிற காய்கறியும் மசாலாவும் ஒண்ணுதான். ஆனா ஒரு நல்ல சமையல்காரர் அதே வச்சு இதுவரைக்கும் யாரும் சாப்பிடாத ஒரு புது டிஷ்ஷை உருவாக்குறார்ல, ஆமா. அதுதான் ஆக்கத்திறன். பழைய விஷயங்கள் ஆனா ஒரு புதிய இணைப்பு. சூப்பர். இப்போதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. கில்ஃபர்டுங்கிறவர் ஆக்கத்திறனுக்கு சில முக்கிய கூறுகள் இருக்குன்னு பட்டியலிடுறார். அதாவது கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரே ஒரு ஸ்கில் இல்ல, அது பல விஷயங்களோட துடுப்புன்னு சொல்றார். அது என்னென்ன? ஆமாம், அது பல திறன்களோட ஒரு கலவை. அதுல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, தொடர்பு படுத்தி சிந்தித்தல். தொடர்பு படுத்தி சிந்தித்தலாம் அப்படின்னா? அதாவது ஐடியேஷனல் ஃப்ளூயன்சி. ஒரு தலைப்பு கொடுத்தா ஒரு நிமிஷத்துல உங்களால எத்தனை ஐடியாக்களை சொல்ல முடியுதுங்கிறது தான் இது. 2வது, சிந்தனையில் நெகிழ்ச்சி, ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரே மாதிரி யோசிக்காம மாத்தி மாத்தி பல கோணங்கள்ல யோசிக்கிறது. ஓகே. 3வது, தனித்தன்மை, ஒரிஜினாலிட்டி. மத்தவங்க யோசிக்கிற மாதிரி இல்லாம முற்றிலும் புதுசா தனித்துவமான யோசனைகளை உருவாக்குறது. இது கூடவே விடாமுயற்சி, உள்ளுணர்வு மாதிரியான விஷயங்களும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா, உள்ளுணர்வு தாவல்னு ஒன்னு இருக்கு. அப்படின்னா லாஜிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகாம திடீர்னு மனசுக்குள்ள ஒரு தீர்வு பொறி தட்டுற மாதிரி தோணும். ஆர்கிமிடிஸ்க்கு யுரேக்கான்னு தோணுச்சு இல்லையா, அந்த மாதிரி. ஆஹா, மொமெண்ட். அதேதான். அப்புறம் விடாமுயற்சி. இது இல்லாம எதுவுமே சாத்தியமில்ல. தடவையிலே தோத்துட்டாலும் துவண்டு போகாம திரும்ப திரும்ப முயற்சி பண்றது. சரி. கடைசியா, புதிய தொடர்புகளை காணும் ஆற்றல். சம்பந்தமே இல்லாத 2 விஷயங்களுக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த எல்லா கூறுகளும் ஒன்னா சேரும்போதுதான் ஒருத்தரோட உண்மையான ஆக்கத்திறன் வெளியே வருது. ஓ, அப்போ ஒரு புது ஐடியா சும்மா வானத்திலிருந்து குதிக்கிறது இல்ல, அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இருக்கா? இது எனக்கு உண்மையிலே புதுசா இருக்கு. ஆமா. இந்த கையேடுல கிரஹாம் வாலஸ் குறிப்பிட்ட அந்த 4 படிநிலைகளை பத்தி பேசினா இந்த ப்ராசஸ் இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா.
இந்த 4 படிநிலைகளும் ஆக்கத்திறன்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது ஒரு முறையான செயல்பாடுதான்னு நமக்கு காட்டும். சரி, முதல் படிநிலை ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். பேர்லே இருக்கு, இது நம்ம தயார்படுத்திக் கொள்வது பத்தி பேசுது. ம், ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா அதை பத்தின எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறது, பல கோணத்துல அதை அலசி ஆராயறது, அந்த பிரச்சனையில மொத்தமா மூழ்கி போறது தான் இந்த ஸ்டேஜ் இல்லையா? ஆமா. இது ஒரு வீடு கட்ட அஸ்திவாரம் போடுற மாதிரி. எவ்ளோ ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போடுறோமோ அவ்வளோ நல்ல பில்டிங் நிக்கும். அதுபோல எவ்ளோ தகவல்களை நாம சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். அடுத்ததுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஸ்டேஜ், உள் வளர்ச்சி, இன்குபேஷன். இதுல நாம சேகரிச்ச எல்லா தகவல்களையும் நம்ம நனவு மனசுல இருந்து தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேற வேலை பார்க்க போயிடுறது. ஆமா. அதாவது அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு வாக்கிங் போறது, பாட்டு கேட்கறது, இல்லனா நல்லா தூங்குறது. ஒரு பிரச்சனையை தீர்க்க சிறந்த வழி அதை பத்தி யோசிக்காம இருக்கிறது தானே. இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. நம்ம நனவு மனம், அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அந்த பிரச்சனையை விட்டு விலகி இருந்தாலும் நம்ம ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பின்னாடில தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓ அப்படியா? நாம சேகரிச்ச தகவல்களை அதை விதவிதமா மாத்தி போட்டு புது புது காம்பினேஷன்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆர்கிமெடிஸ் யூரேக்கான்னு குளியல் தொட்டியில கத்த வச்ச உளவியல் ரகசியம். அந்த இடைவெளிக்கு பிறகு வர்றது தான் 3வது படிநிலை, உள்ளொளி தோன்றுதல், இல்லுமினேஷன். இதத்தான் நாம ஆஹா மொமெண்ட் இல்லனா யுரேக்கா மொமெண்ட்னு சொல்றோம். கரெக்ட். சம்பந்தமே இல்லாத ஒரு நேரத்துல, குளிக்கும்போதோ பஸ்ல போகும்போதோ திடீர்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு மனசுல பளிச்சுன்னு தோணும். இதுதான் அந்த கிரியேட்டிவ் ஸ்பார்க். ஆனா இந்த உள்ளொளி சும்மா சூன்யத்துல இருந்து வராது. அது முதல் 2 படிநிலைகளான ஆயத்தம், உள்வளர்ச்சியோட நேரடியான விளைவுதான். சரி சரி. அந்த ஆழ்மனசோட உழைப்பு ஒரு சரியான நேரத்துல நனவு மனசுக்கு ஒரு தீர்வா வெளியே வருது. கடைசியா 4வது படிநிலை, சரிபார்த்தல், வெரிஃபிகேஷன். ஆகான்னு ஒரு ஐடியா தோணினா மட்டும் பத்தாது இல்லையா? பத்தவே பத்தாது. அந்த ஐடியா உண்மையிலே வேலைக்கு ஆகுமா, அது நடைமுறைக்கு சாத்தியமா, அதனால வேற ஏதாவது பிரச்சனை வருமான்னு செக் பண்ணி பார்க்கறது தான் இந்த ஸ்டேஜ். ஆமா. தேவைப்பட்டா அந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துறது, சில மாற்றங்கள் செய்யறதுன்னு அதை ஒரு முழுமையான தீர்வா மாத்துறது இங்கதான் நடக்கும். பல நல்ல ஐடியாக்கள் இந்த கட்டத்துல தான் கைவிடப்படுது. உண்மைதான். இந்த 4 படிநிலைகள் ஒரு செயல்முறையை விளக்குது. ஆனா ஏன் மனசுல ஒரு கேள்வி வருது, அந்த யுரேக்கா தருணத்துக்கு தேவைப்படுற சிந்தனை முறைக்கும் ஒரு கணக்குக்கு விடை கண்டுபிடிக்கிற சிந்தனை முறைக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த கையேடு இத குவி சிந்தனை, விரி சிந்தனைன்னு 2ஆ பிரிக்குது. அது என்ன? இது ஆக்கத்திறனோட அடிப்படைய புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். முதல்ல குவி சிந்தனை, கன்வர்ஜென்ட் திங்கிங். குவி சிந்தனைனா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச அறிவையும் லாஜிக்கையும் வச்சு ஒரு கேள்விக்கு இருக்கிற ஒரே ஒரு சரியான பதில கண்டுபிடிக்கிறது. உதாரணத்துக்கு 2 கூட்டல் 2 4ன்னு சொல்றது. இல்லேன்னா பரீட்சையில ஒரு கேள்வி கேட்டா புத்தகத்துல இருக்கிற சரியான பதில எழுதுறது. ஆமா. இங்க பல பதில்களுக்கு இடமே இல்ல. ஒரே ஒரு டார்கெட் தான். நம்ம கல்வி முறையில பெரும்பாலும் இந்த குவி சிந்தனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா ஆக்கத்திறனுக்கு அடிப்படையா இருக்கிறது விரி சிந்தனை, டைவர்ஜென்ட் திங்கிங். விரி சிந்தனைனா குவி சிந்தனைக்கு நேரெதிர். ஒரே ஒரு தொடக்க புள்ளியிலிருந்து பலவிதமான புது புது வித்தியாசமான யோசனைகளை உருவாக்குறது. இதுக்கு ஒரே ஒரு சரின்னு பதில் கிடையாது. ஆமா. உதாரணத்துக்கு ஒரு செங்கலை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் நீ கேட்டா, வீடு கட்டலாம், பேப்பர் பறக்காம இருக்க வைக்கலாம், கதவுக்கு முட்டு கொடுக்கலாம், யோசனைகள் போய்கிட்டே இருக்கும். அந்த செங்கல் உதாரணம் அருமை. என் நண்பன் ஒருவன் பழைய செங்கலை தூக்கி யோகா பிளாக்கா பயன்படுத்தினான். அப்படியா? ஆமா. அதுவும் விரி சிந்தனை தானே. இதுதான் ஆக்கத்திறனோட அடிப்படை. வழக்கமான பாதையிலிருந்து விலகி இப்படி செஞ்சா என்ன, வேற எப்படி செய்யலான்னு பல சாத்தியக்கூறுகளை யோசிக்க வைக்கிறது தான் இந்த விரி சிந்தனை. சரி, இந்த விரி சிந்தனையை வளர்க்க உளவியல் பாதுகாப்பு தேவைன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஒரு கேள்வி கேட்டாலே அதிக பிரசங்கின்னு பேர் வாங்கிடுவோமே. அது ஒரு பெரிய சவால். இந்த சூழல்ல ஒரு மாணவன் எப்படி புதுசா யோசிப்பான்? இந்த கையேடுல கெல்லர் குறிப்பிட்ட வழிமுறைகள் இதுக்கு உதவுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கெல்லர் சொல்ற 5 வழிமுறைகள் இந்த சூழலை மாற்றி ஆக்கத்திறனை வளர்க்க ரொம்ப உதவும். இது டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் கம்பெனி மேனேஜர்களுக்கும் கூட பொருந்தும். அதுல முதல் 2 உந்தல் அப்புறம் தூண்டுதல். அதாவது மாணவர்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி சவால்களையும் புதிர்களையும் கொடுக்கறது. ஆமா. அவங்கள புது இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, புது அனுபவங்களை கொடுக்கறது மூலமா அவங்க சிந்தனையை தூண்டுறது அடுத்ததுதான் மிக மிக முக்கியம்.
உளவியல் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரம். சைக்கலாஜிக்கல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம். ஒருத்தர் தன்னோட ஐடியாவை சொன்னா மத்தவங்க சிரிப்பாங்க இல்லனா திட்டுவாங்கன்னு பயந்தா அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. உண்மை. தப்பு பண்றதுக்கு அனுமதிக்கிற, கேள்வி கேட்க சுதந்திரம் கொடுக்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். அப்பதான் பயம் இல்லாம புது ஐடியாக்கள் வெளியே வரும். இது கிளாஸ் ரூமுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் பொருந்தும். அடுத்தது வழிகாட்டி கண்டறியச் செய்தல். கைடட் டிஸ்கவரி. ஆமா, நேரடியா பதில்களை சொல்லிக் கொடுக்காம அவங்களே பதில்களை கண்டுபிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன க்ளூ மட்டும் கொடுத்து வழிகாட்டுறது. கடைசியா ஊக்கப்படுத்துதல். என்கரேஜ்மெண்ட். அவங்க சொல்ற ஒவ்வொரு ஐடியாவையும் அது எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் வரவேற்று பாராட்டுறது, முயற்சியை அங்கீகரிக்கிறது. இந்த 5 விஷயங்களும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சது. உளவியல் பாதுகாப்பு இருந்தாதான் ஒருத்தன் சுதந்திரமா கேள்வி கேட்பான். அவன் கேள்வி கேட்கும்போதுதான் அவனுக்கு வழிகாட்ட முடியும். அவனோட கண்டுபிடிப்ப நாம ஊக்கப்படுத்தும் போது அவனுக்கு இன்னும் புதுசா முயற்சி செய்யணும்னு ஒரு உந்துதல் கிடைக்கும். இது ஒரு தொடர்ச்சியான வட்டம். ரொம்ப அருமையா இருக்கு. அப்போ ஆக்கத்திறனை வளர்க்க முடியும்னு தெளிவா தெரியுது. அடுத்த கேள்வி, அத அளக்க முடியுமா? ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டிய நம்பர்ல சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி. ஐக்யூவா அளக்குற மாதிரி கிரியேட்டிவிட்டிய 100% சரியா அளக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு டெஸ்டே கிடையாதா? இருக்கு. ஆனா அதோட சில கூறுகளை மதிப்பிடுறதுக்கு உளவியலாளர்கள் சில சோதனைகளை உருவாக்கியிருக்காங்க. இதுல கில்ஃபோர்ட், டாரன்ஸ் போன்றவர்களோட சோதனைகள் ரொம்ப பிரபலமானது. இந்த சோதனைகள்ல என்ன பண்ணுவாங்க? இந்த சோதனைகள் பெரும்பாலும் ஒருத்தரோட விரிசிந்தனையத்தான் அளக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பேப்பர்ல சில கோடுகளை மட்டும் பாதியா வரைஞ்சு கொடுத்து இதிலிருந்து உங்களுக்கு தோன்றும் அர்த்தமுள்ள படங்களை வரைங்கன்னு சொல்வாங்க. ஓ, அப்போ ஒரு வளைஞ்ச கோட்டை ஒருத்தர் பறவையோட அழகா வரையலாம், இன்னொருத்தர் அதை ஒரு மலையோட பகுதியா வரையலாம், வேறொருத்தர் அதை ஒரு சிரிப்பா மாத்தலாம். இப்படிதானே? அதேதான். இதுல ஒருத்தர் எவ்வளவு வித்தியாசமான படங்களை வரையறார், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, எவ்வளவு தனித்துவமான படங்களை வரையறார், ஒரிஜினாலிட்டி, அப்புறம் மொத்தம் எத்தனை படங்களை வரையறார், ஃப்ளூவன்சி, இதை வச்சு அவரோட ஆக்கத்திறனை மதிப்பிடுவாங்க. ஆனா இந்த டெஸ்ட் மட்டுமே ஒருத்தரோட கிரியேட்டிவிட்டியை முழுசா சொல்லிடுமா? சொல்லாது. ஏன்னா ஆக்கத்திறன்கிறது ஒரு டெஸ்ட் ரூம்ல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்யற விஷயம் மட்டும் இல்ல. அதுக்கு விடாமுயற்சி, ஆர்வம், சரியான சூழல்னு பல விஷயங்கள் தேவை. அப்ப இந்த டெஸ்ட் ஒரு கருவி மாதிரிதான். ஆமா, இந்த சோதனைகள் ஒருத்தரோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ பத்தின ஒரு குறிப்பை கொடுக்கலாமே தவிர இதுதான் அவரோட முழுமையான அளவுன்னு தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ஒரு வழிகாட்டும் கருவி, அவ்வளவுதான். அப்படியானால் இன்னைக்கு நாம பேசினதிலிருந்து ஆக்கத்திறன்கிறது ஏதோ பிறவியில வர வரம் மட்டும் இல்ல, அது முறையான படிநிலைகளை கொண்ட நாம வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறன்னு நல்லா புரியுது. அது வெறும் கற்பனை இல்ல, அதுக்கு பின்னாடியும் ஒரு உளவியல் கட்டமைப்பு இருக்கு. விரிசிந்தனை, உளவியல் பாதுகாப்பு, விடாமுயற்சின்னு பல விஷயங்கள் இதுக்கு ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒரு சின்ன பிரச்சனைக்கு, அது சமையல்ல ஒரு புது டிஷ் செய்யறதா இருக்கலாம், இல்லனா ஆபீஸ்ல ஒரு வேலைய சுலபமா முடிக்கிறதா இருக்கலாம். அதுக்கு தீர்வு காண நாம இன்னைக்கு பேசின அந்த 4 படிநிலைகளையும் உணர்வு பூர்வமா பயன்படுத்தி பார்த்தா என்ன ஆகும்? ஓ, நல்ல யோசனை. குறிப்பா அந்த உள்வளர்ச்சி கட்டத்துக்காக அந்த பிரச்சனைய கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு வேறொரு வேலையில கவனம் செலுத்தி பாருங்க. உங்க ஆழ்மனம் உங்களுக்கு என்ன தீர்வை கொடுக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. அந்த யுரேக்கா தருணம் உங்களுக்கும் நிச்சயமா வரலாம்.